அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது பெண்கள் இந்த பருவ வயதை அடைந்தவுடன், பூப்பு அடைந்தவுடன் அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மெனார்க் ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், முதல் மாதத்தில் என்ன சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். முதல் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும், உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கணும், உடலுக்கு ஊட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு முதல் பருவ வயது அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம உடலிலும் மாற்றங்கள் ஏற்படும், நம்ம பெண் குழந்தைங்களுடைய மனதிலும் மாற்றங்கள் ஏற்படும், அதே சமயம் ஹார்மோன்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சத்து நிறைந்த உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கண்டிப்பாக புரதம் சார்ந்த உணவுகள் நிறைய கொடுக்கணும். நிறைய சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள், நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும். எதுக்காக கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கணும்னா அந்த காலகட்டத்திலாம் பெண்களுடைய இடுப்பு எலும்பு விரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் கருப்பை வளர்ச்சியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் முதல் 3 மாதம் ஏஜ் அட்டன் பண்ணோடனே நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் தான் அந்த பெண் குழந்தைகளுடைய இடுப்பு எலும்பு விரிஞ்சு கொடுக்கறதுக்கும் கருப்பை தன்னுடைய அமைப்பை பெறுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான் பிற்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நார்மல் டெலிவரியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நிறைய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள், குறிப்பாக அந்த காலத்தில் கருப்பு உளுந்து சேர்ந்த உணவு பதார்த்தம், எள்ளு சேர்ந்த உணவு பதார்த்தம், நிறைய கீரை வகைகள், மீன் வகைகள், இதெல்லாம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய இடுப்பு எலும்பு வலுப்பெறும், மற்ற எலும்புகளும் வலுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தோன்னா இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பீரியட்ஸ் ஓவராக ஃப்ளோ இருக்கும், அதனால் அனிமிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெச்பியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய கொட்டை வகைகள் கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம், நிறைய சிறுதானிய வகைகள் கொடுக்கலாம். இது எல்லாமே பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அரை ஸ்பூன் குடிக்க வைக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம். வெயிலில் கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கருப்பை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். விட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும், நிறைய தோல் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் மாறும் பொழுது இது வைட்டமின் ஏ சத்து குறைபாடாக இருக்கலாம். அதுக்காக அவங்க நிறைய கீரை வகைகளும் கேரட் மாதிரியான காய்கறிகளையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் பிரச்சனை, பிம்பிள்ஸ் மாதிரியான விஷயங்களை அவங்களால ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள். ஏன்னா முதல் பீரியட்ஸ் அட்டன் பண்ணோன்னே அவங்களுக்கு நோய் தொற்று கிருமி ஈஸியாக தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள், பெரிய நெல்லிக்காய் இருக்கலாம், இழந்தையாக இருக்கலாம், எலுமிச்சை சாறாக இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கருப்பையினுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் தொற்று கிருமிகளும் அவங்கள அணுகாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட், பச்சை காய்கறிகள் நிறைய அவங்களுக்கு கொடுக்கணும், கீரைகள் அதிகமாக கொடுக்கணும். இது அவங்களுடைய பிற்காலத்தில் அவங்க கருமுட்டையோடைய ரிசர்வ் இருக்கு இல்லையா, வங்கி இருக்கு இல்லையா, அதை முழுமையாக பாதுகாத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா கருமுட்டை குறைஞ்சிருது அப்படிங்கிறது நம்ம எங்கள் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை பாதுகாத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மெனார்க் பருவத்திலேருந்தே பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும். அப்போ நிறைய கீரைகள், காய்கறிகள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் குழந்தைக்கு அது பிடிக்காது, உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், கேரட் தான் பிடிக்கும், பீட்ரூட் தான் பிடிக்கும், அப்படி கிடையாது.
நிறைய விதைகள் நிறைந்த காய்கறிகளை கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி விதைகள் நிறைந்த பழங்கள் நிறையா கொடுக்கறதுக்கும் நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், பாதாமாக இருக்கலாம், இல்லைனா வால்நட்டாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது கருமுட்டையுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன், மன அளவில் மாற்றங்கள் ஏற்படும், திடீர்னு எரிஞ்சு உழுவாங்க, கோவப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடாக இருக்கலாம். அப்போ நிறைய சிறுதானிய வகைகள், கீரை வகைகள் அடிக்கடி நம்ம சேர்த்திக்கிறோம், வேக வச்சு வேர்க்கடலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தைங்களுக்கு மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். ஸோ மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கருப்பையில் பிரச்சனை வரக்கூடாது, ஓவர்ஃப்ளோ பெண் குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது. 10 நாள் 20 நாள் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். இது கருப்பையில் வீக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொடுக்கலாம், வால்நட் கொடுக்கலாம், மீன் வகைகள் கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த காலகட்டத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரணும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு அந்த முதல் 3 மாதம், பருவ வயது அடைந்த அந்த முதல் 3 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான சத்து நிறைந்த உணவுகள் அவங்க எடுத்துக்கணும், அது என்னென்ன உணவுகளில் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.